ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் அண்ட் விக்கி ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 20 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாரு, ஆனிவர்சரி, பர்த் அனிவர்சரி யாரோடையதுன்னா இந்திரா காந்தியோடையது, நவம்பர் 19. சரியா? ஸோ அது 103rd பர்த்டே. அது மெமோரியல் அவங்களுக்கு எங்கே இருக்குன்னா அந்த சக்தி ஸ்தலில் இருக்குது. அவங்க இது பாரு 1917 பிறக்கிறாங்க, 1984 அசாசினேட் ஆயிடுது. அசாசினேட் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து ஒன்லி உமன் பிரைம் மினிஸ்டர். 1966 77 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 80 84 வரைக்கும் இருப்பாங்க. அந்த 84 தான் அப்புறம் இந்திரா காந்தி அவங்கள அசாசினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் ராஜீவ் காந்தி வருவார். சரியா? ஸோ அடுத்து டெத்து பாரு, அலெக்சாண்டர் டூபியான்ஸ்கை. இவர் யாருன்னா ரஷ்யனு, ஆனால் தமிழ் ஸ்காலர். 50 years வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுக்காக பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறையா அந்த தமிழ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ அடுத்து பாரு, மெயின் டாப்பிக்கில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் மந்த்தே பார்த்தோம் அந்த 5 Eyes அப்படின்னு சொல்லி, இந்த இன்டெலிஜென்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இந்த டேட்டா செக்யூரிட்டிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அது ரெலவெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பாடி இது. இந்த 5 Eyesங்கிறது 5 பேர் யாருன்னா USA, UK, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாண்டு. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்மாக அந்த 5 Eyes பற்றி திரும்பி சைனா வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தது இந்த 5 Eyes குரூப்பை பற்றி. ஸோ அதனால் எழுதியிருக்கேன். பட் அந்த நியூஸ் அது நமக்கு தேவையில்லை. பட் 5 Eyesனால் யாருன்னு பார்த்துக்கணும், இந்த 5 கண்ட்ரி தான். சரியா? அந்த அந்த ஆக்சுவலி அந்த சைனா கமெண்ட் பண்ணது கூட ரொம்ப காமெடியாக இருக்கும். அதை நீங்கள் 5 Eyes கூட இருங்க, இல்லை 10 Eyes கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எங்களோட இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னா உங்கள் கண்ணை நோண்டிடுவோங்கிற மாதிரி. ஸோ அதை மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு இது போட்டிருந்தாங்க, சைனா கமெண்ட் பண்ணியிருந்தது. ஸோ செகண்ட் பாரு, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இவங்களுக்குள்ள என்னென்னா ரெசிப்ரோக்கல் ஆக்சஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா அந்த சவுத் சைனா சீல வந்து சைனாவோட ஆதிக்கம் ரொம்ப இதாக இருக்குன்றதுக்காகவும், அடுத்து பசிபிக் ஐலாண்ட் சைட்லேயும் வந்து இன்டர்ஃபரன்ஸை வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியா வந்து அவங்களுடைய அந்த நேவி இதெல்லாம் வந்து கூட நம்ம அவங்க ஜப்பானுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இதை 1960 அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து செகண்ட் பார், சோஷியல் இஷ்யூ, சேம் செக்ஸ் மேரேஜ். ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் ஆகிருக்கு கோர்ட்டில். ஸோ மெயினாக என்னென்னா அந்த HMA அண்ட் SMA, அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டையும் வந்து அமெண்ட் பண்ணணும், அதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்துருக்குன்னா, HMAல பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 பேரும் ஹிந்துஸ்ன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து ஆணாக இருக்கணும், இன்னொருத்தர் பெண்ணாக இருக்குங்கிற மாதிரி சொல்லலை. 2 பேரும் ஹிந்துஸுங்கிற மாதிரி தான் அந்த இதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா HMAயை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் SMAயை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அதெல்லாம் நமக்கு நியூஸ் ஒன்றும் முக்கியம் இல்லை. பட் இதை மட்டும் தெரிஞ்சுக்க, நமக்கு 1955 வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு, 1954 வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இப்போது சேம் செக்ஸ் இந்த இதை வந்து எப்படி வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க எப்போ சுப்ரீம் கோர்ட் எப்போனா 2018. சரியா? இப்போ இந்த இதை கேஸ் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டதே வந்து ஒரு LGBT கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் யாரோ போட்டிருக்காங்க. சரியா? ஸோ செகண்ட் வந்து சோஷியல் இஷ்யூ. இப்போ தேர்ட் பாரு, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸு. டெக் சமிட் 2020 வந்து பெங்களூரில் நடந்திருக்கு. சரி, அதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து விர்ச்சுவல் இதில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதில். ஸோ அதில் வந்து அவர் என்னென்னா டிஜிட்டல் இந்தியா பற்றி பேசியிருப்பார். டிஜிட்டல் இந்தியாங்கிற மிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2015 அவர் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ எதுவும் இந்த கொரோனா டைமில் ரொம்ப எல்லாமே டிஜிட்டலைசேஷனாக தானே இருக்குது, ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாக அதில் தானே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பார். இன்னும் வந்து நம்ம இந்தியா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார் அதில் அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியாவோட இதே பாருங்கள், கவர்மெண்ட் சர்வீசஸ் மேட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் எலக்ட்ரானிக்கலி. அதுக்காக தான் அந்த டிஜிட்டல் இந்தியா கான்செப்டை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க 2015. அதாவது சிட்டிசன்ஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து ரெட்ரஸல் வந்து த்ரூ இது மாதிரி டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கும்போது சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டிஜிட்டலைசேஷனில் கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த 2015 ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட இது வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது, சிட்டிசன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் விதமாக. ஸோ அடுத்து பார், செகண்டு ஸ்டீல் பிளான்ட் வந்து எங்கன்னா ஏபியில் வந்து கடப்பா டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வரதுக்காக ஒரு பிளான் போயிட்டுருக்கு. தேர்ட் பார், டெக்ஸ்டைல் மில்லு. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலி மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு எவர் சோலார் பவர் டெக்ஸ்டைல் மில் ஏஷியாலே இங்கே தான் வந்து இப்போ செட்டப் பண்ணுறாங்க. ஏஷியாலே, இந்தியாவில் கூட இல்லை, ஏஷியாலே டெக்ஸ்டைல் மில்லில் வந்து கம்ப்ளீட்லி சோலார் பவர்டாக பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் பர்பானி டிஸ்ட்ரிக்டில்.
சரியா? ஓகே. ஸோ அடுத்து பாரு, ஃபோர்த்து டிஃபென்ஸ் இல்லை, ஃபிஃப்த்து எக்கானமி. டேட்டா எக்கானமி இதுதான் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பீக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஐடி வந்து ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு வந்து ஒரு லா கொண்டு வர போகிறோம், டேட்டா ப்ரொடெக்ஷன் லான்னு சொல்லி. ஸோ அது எங்கன்னா இந்தியா வந்து ஒரு டேட்டா ஹப்பாக மாற்ற போகிறாங்க. ஓகே. சரியா? லார்ஜ் சென்டர் ஃபார் டேட்டா எக்கானமி. குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எல்லாமே டேட்டாஸ் தானே. ஓகே. ஆமா. ஸோ ஆதார் இருக்குது, ஆதாரோட டேட்டாஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக டேட்டாஸ் இருக்குது இல்லையா, அந்த டேட்டாஸை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு இந்தியா ஒரு ஹப்பாக ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு லாவும் கொண்டு வர போகிறோம், அது வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க, டேட்டா ப்ரொடெக்ஷன் லான்னு சொல்லி. ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் பாரு, ஏபெக், அதாவது ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகே. இது வந்து இப்போ சைனா லீட் பண்ணி ஆர்சிஇபி வந்து இப்போ சைன் பண்ணியிருந்தாங்க 15 கண்ட்ரீஸு. இந்தியா வந்து அதில் வெளியே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அட்டன் பண்ணது சைனாவோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா இதான் ஏபெக்கு, ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் பிட்வீன் ஏஷியா அண்ட் பசிபிக் கண்ட்ரீஸ்க்கு. 21 மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1989 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த வருஷம் அதை சேர் பண்ணது யாருன்னா மலேசியாவை சேர்ந்தவங்க முஹிதீன், அவர் தான் வந்து சேர் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். ஓகே. ஸோ ஏபெக் சமிட்டு. ஓகே ப்ரோ. அடுத்து தேர்டு பாரு, ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ண போகிறான், RBIH. அதோட சேர்பர்சன் யாருன்னா கோபாலகிருஷ்ணன், ஃபார்மர் கோ சேர்மன் ஆஃப் இன்ஃபோசிஸ் அவர். ஓகே. எதுக்குன்னா மெயினாக ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்குன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அது கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே. சரியா? மெயினாக எல்லாமே இது எல்லாமே போடுறது எல்லாமே எப்படி இருக்கான்னா எக்கானமியை ரீவைவல் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே. ஓகே. ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாரு 9th ஒன்று பாலிட்டியில், இது கொஸ்டினில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ 243ZT, இது வந்து என்னென்னா மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி தான் இந்த ZTங்கிறது. ஓகே. இதே 243ZDனா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. ஓகே. சரி, இப்போ இந்த மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி பேஸ்ட் ஆன் இந்த 243 ஆர்டிக்கலே எப்படி வரும்னா பேஸ்ட் ஆன் இந்த 74th அமெண்ட்மெண்ட்டில் தான் செட்டப்பே வந்திருக்கும் 1992. ஓகே. சரியா? 73rd அண்ட் 74th ரெண்டுமே அப்போ தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த 243ZTங்கிறது என்னென்னா மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனு. ஓகே. ஸோ இந்த கமிட்டியில் பார்த்தோன்னா மொத்தம் 2/3 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அந்த 3ல் 2 பங்கு எலெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட்டை நாமினேட் பண்ணுவாங்க மெம்பர்ஸ் யார் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ இதுதான் அந்த எம்பிசியோட ஸ்ட்ரக்சர், புரியுதா இப்போது? ஸோ இதோட ஆர்டிக்கல் வந்து கான்ஸ்டியூஷனில் என்னென்னா 243ZT, இது புரிஞ்சுல்ல? இப்போது இந்த பிளானிங் கமிஷன், இந்த மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண கவர்மெண்ட் இது ஸ்டேட் எதுனா பெங்கால் தான். 94லே செட்டப் பண்ணிட்டாங்க. அடுத்து 2009 தான் தமிழ்நாடு செட்டப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் அந்த எம்பிசி இருக்குது. அதாவது 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலே அது வந்து இதாயிரும், கார்பரேஷன் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இந்த அப்படி பார்த்தோன்னா 10 கார்பரேஷன் கிட்ட எலிஜிபிலிட்டி வருது இந்த கமிட்டி செட்டப் பண்ணுறதுக்கு. இவங்கெல்லாம் அந்த என்னென்னா ப்ரொப்போசல் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பண்ணனா அடுத்து ஃபர்தராக எப்படி போகணும் வைக்கணும் டிசைட் பண்ணுறவங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அதை தான் வந்து கோர்ட்டில் வந்து ஆக்சுவலி கேஸ் வந்திருக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஏன் வந்து இவ்வளோ இதாக தாமதிக்கிறீங்க, ஏன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி இஷ்யூ எழுப்பியிருக்காங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு இதுதான் இந்த 243ZTனா என்ன, பிளானிங் மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி. இது தமிழ்நாட்டில் வந்து 2009 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு பெங்கால் 1994 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதை எடுத்து பாலிட்டியில் எழுதிக்கோ, நம்ம அந்த இதில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம், முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பார்ப்போம்ல அப்போ பார்த்துக்கலாம், அது பஞ்சாயத்து அண்ட் இது பார்க்கும்போது. ஸோ 12th பாரு, ஸ்பேஸு, லியோனிட் மெட்டியர். என்னென்னா மெட்டியர்னாலே எப்படின்னா ஒரு அப்படியே அப்பப்போ வந்து நம்ம இடத்துல கூட சில பீசஸ் வந்து உடஞ்சி அப்படியே என்ன ஒரு பெரிய பாறைகள் மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்னாகும் உடஞ்சி சில பீசஸ்லாம் வந்து நம்ம இதில் விழும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்த காமெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்னோ, அது சூரியன் கிட்டே போகும்போது என்ன ஆகும், அப்படியே மெல்ட் ஆகி அதில் வந்து கேஸஸ் வந்து வெளியே வரும். ஸோ இப்போ இந்த காமெட்டோட ஒரு சில பகுதி தான் இந்த மெட்டியருங்கிறாங்க. அது என்ன மெட்டியர்னா லியோனிட் மெட்டியர் அப்படின்றாங்க. இந்த குறிப்பிட்ட இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நம்ம அப்படியே இந்தியாவுக்குள்ளே அப்படியே நம்ம வேர்ல்டுக்குள்ளே விழும்போது பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி லைட்டிங் அப்படியே வர மாதிரி இருக்கும் அதில், புரியுதா? ஸோ இப்போ இந்த இது என்ன ஆகுது அப்படின்னா 33 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. அதே போல் அது வந்து சன்னை சுற்றுறதுக்கே 33 இயர்ஸ் எடுக்குது அப்படிங்கிறாங்க ஒரு டைம் ரிவால்வ் ஆகிறதுக்கு.
அப்படியே இது குறிப்பாக வரது பார்த்தீங்கன்னா அப்படியே ஷவர் மாதிரி வருதான், அப்படியே சின்ன சின்ன துகளாக அப்படியே வந்து மேலே அப்படியே இப்போ எப்படி ஷவர் இருக்குது அதை போல் அப்படியே நிறையா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வருது அப்படிங்கிறாங்க. இது அதையும் குறிப்பாக அது எந்த காமெட்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னா டெம்பிள் டர்ட்டில் அப்படிங்கிறாங்க, அந்த இதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு எப்போ இது பண்ணுறாங்கன்னா 1902 வந்து எடுக்கிறாங்க. அடுத்து இப்போ லாஸ்ட்டாக இதை எப்போ பார்த்தாங்க அப்படின்னா 2001 பார்த்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பாரு செகண்டு இந்த மிஷன் க்ரூ 1. இது வந்து என்னென்னா கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் பேசஞ்சரு இது வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு கமர்ஷியல் க்ரூ. நாசா வந்து இப்போ நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இல்லையா, நாசா வந்து என்ன பண்ணியிருக்கு, ஆல்ரெடி வந்து ஸ்பேஸ் எக்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருச்சு, ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ்க்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. என்ன 2 கிராஃப்ட் பார்த்தோம், 2 ஏர்க்ராஃப்ட் வந்து அவங்க பெர்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லி. ஸோ அந்த இதில் பாருங்கள் ஃபால்கன் 9, அந்த ஃபால்கன் 9 தான் என்ன பண்ணுறாங்க, 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் இப்போ அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அதுக்கு என்ன நேம் வைக்கிறாங்கன்னா ரிசைலன்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. சரியா? ஸோ ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகுது அது. அடுத்து 13th சயின்ஸ் அண்ட் டெக்கு. வில்லோ வாப்லர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மைக்ரேட்டிங் ஸ்மால் பேர்ட், சின்னதாக இந்த குருவி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் பட் லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேட் பண்ணும் அது. சரியா? ஸோ வில்லோ வாப்லருங்கிறாங்க. அதோட டெக்னிக்கல் நேம் பாரு, ஃபைலோஸ்கோபஸ் ட்ரோக்கிலஸ். ஸோ இதுதான் அதோட டெக்னிக்கல் நேம். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவில் வந்து திருவனந்தபுரத்தில் பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ வில்லோ வாப்லர். அடுத்து செகண்ட் பாரு வேக்சினு. நம்ம ஆல்ரெடி எல்லா கண்ட்ரீஸ்குள்ளே வேக்சின் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, கொரோனா ரெலவெண்ட்டாக. இப்போ பாரு இந்தோனேஷியாவில் NCOP2ங்கிறாங்க ஒரு வேக்சினு. இது வந்து கொரோனா ரெலவெண்ட்டாக இல்லை, இது வந்து போலியோ வேக்சினுக்கு இந்தோனேஷியாவில் இது பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன வைரஸ்னால் இட் இஸ் டிரைவ்டு போலியோ வைரஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது போலியோ வைரஸ் கொடுக்குறாங்க இல்லையா வேக்சின்ஸு, அதுவும் புவர்லி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து எக்கானமிக்கலி ரொம்ப இதாக இருக்கிற கண்ட்ரி, ஹைஜீன் இல்லாமல் ஒரு சில ரொம்ப வறுமையில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துலலாம் ப்ராப்பர் வேக்சினேஷன் இருக்காது. ஸோ புவர் வேக்சினேஷன் மூலியமாக அந்த போலியோ வைரஸ்னால திரும்பி வந்து ஏதோ டிரைவ் ஆகி வேறு ஏதாவது வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் டிரைவ்டு போலியோ வைரஸ் ஸ்ட்ரெயின். ஆனால் இது வந்து இன்னும் வந்து இந்த ஃபுல் ட்ரையல் கிளினிக்கல் டெஸ்ட்டு வந்து இன்னும் நடக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹூ இருக்குல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து இந்த மெடிசனை எமர்ஜென்சி யூஸ் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெடிசன் அவங்க அந்த லிஸ்ட்டில் வைக்கிறது. இது என்னன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் இதோட இன்னும் ட்ரையல் எதுவும் முடியல அப்படிங்கிறாங்க. அது புரியுதா? ஸோ அதான் அதோட அர்த்தம். எமர்ஜென்சி லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க, ரொம்ப எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் இதோட ட்ரையல் வெர்ஷன் இன்னும் அந்த டெஸ்டிங் ஃபேஸஸ்லாம் இன்னும் முடியல அப்படின்ட்டாங்க. அது சரியா? NCOP2 வந்து ரெலவெண்ட் டு போலியோ. இது அந்த ஓபின்னு இருக்கு பாரு, அது ஓரல் போலியோ, அதுதான் அது. ஸோ அடுத்து தேர்டு பாரு ட்ரீ ஃப்ராக் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இந்தியாவில் வந்து அதுவும் அந்தமானில் கிடச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இப்படி கிடைக்கிறது. அதோட டெக்னிக்கல் நேம் பாரு, ரோஹனிசெலஸ் விட்டேட்டஸ். ஆனால் அந்த பேர் எது பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் டாக்ஸானமிஸ்டோட பேர் தான் அது. ரோஹன் பெத்தியாகோடா அப்படிங்கிறவருடைய பேர் தான். அதை தான் வந்து இங்கே ரோஹனிசெலஸ்ன்னு வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அதோட டெக்னிக்கல் நேம் அந்தமானில் வந்து கிடச்சிருக்கு. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ZISIனா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து 14th பாரு ஜாகிரஃபி. ப்ளூ பெல்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி UK ஒன்று லான்ச் பண்ணியிருக்கு. இந்த பாரு ட்ரிஸ்டன் டா கன்ஹா அப்படிங்கிறது சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது, ஒரு சின்ன ஐலாண்டு. அந்த ஐலாண்டை வந்து என்னென்னா ஆஸ் அ ப்ரொடெக்டட் மெரைன் ரிசர்வ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது பயோடைவர்சிட்டி ரொம்ப ரிச் இன் பயோடைவர்சிட்டியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கணுன்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ப்ளூ பெல்ட் ப்ரோக்ராம்ன்ற ஸ்கீமில் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எந்த இதில் பாருங்கள், UK ஓவர்சீஸ் டெரிட்டரி. அந்த கண்ட்ரியோட ப்ராப்பர் இது இல்லாமல் அங்கங்கே தள்ளி ஏதாவது ஒரு சில இடங்கள் அது வச்சிருக்குன்னு வச்சுக்கேன் அந்த கண்ட்ரியோட, அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓவர்சீஸ் டெரிட்டரி அது UKவோடது. அரௌண்டு 6000 இது டிஸ்டன்ஸ் வந்து இதில் இருக்குது. சரியா? ப்ளூ பெல்ட் ப்ரோக்ராமு UKவோடது. அடுத்து இந்த பியோட்டோரிக்கோ அப்படின்றது ஒன்று இருக்குது பாரு. ஸோ இது வந்து USAவோட ஒரு பகுதி தான். ஆக்சுவலி USAல மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது இப்போ கரண்ட்டாக. இந்த பியூட்டோரிக்கோங்கிறது லாஸ்ட் 10 இயர்ஸில் மொத்தம் 3 டைம் வந்து அந்த ஸ்டேட்லேருந்து பப்ளிக்லாம் என்ன பண்ணாங்க, ரெஃபரண்டம் பாஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து கொலம்பஸ் வந்து அமெரிக்காவில் போய் ரீச் ஆகும்போது இந்த இடத்துல தான் ரீச் ஆகிறாரு ஃபஸ்ட்டு 1493. இப்போ அங்கே யார் இருக்கா அப்படின்னா ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் அந்த பியூட்டோரிக்கோவில் இருக்காங்க. இது கரேபியன் சீல இருக்குது.
சரியா? ஸோ இப்போ அமெரிக்கா இருக்குது அப்படின்னா அப்படியே இந்த சைடில் அப்படியே நான் இந்த சைடில் இருக்கும், புரியுதா? ஓகே ஓகே கிராஸில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு 2-3 ஐலாண்டு மாதிரி இருக்கும், அதோட தொடர்ச்சி தான் இந்த இதுவும் பியூட்டோரிக்கோங்கிறது. ஸோ இவங்க வந்து ஸ்டேட்ஹுட் கேட்குறாங்க, இதுதான் கான்செப்ட். 1917 இந்த பியூட்டோரிக்கோக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க, யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பு. ஓகே பட் அவங்க வந்து இன்னும் ப்ராப்பராக இப்போ ஓட்டிங்லாம் அவங்க பண்ணலை இந்த டைம். அதான் அவங்க ஸ்டேட்ஹுட் கேட்குறாங்க, ஸ்டேட் ரெகக்னிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல தான் வாஷிங்டன் டிசியும் வந்து கேட்டுட்ருக்கு, ஓகே இது மாதிரி எங்களுக்கும் வந்து தனி ஸ்டேட்ஹுட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி வாஷிங்டன் டிசிங்கிறது தான் வந்து யூஎஸ்ஏவோட கேபிட்டல். ஆமாம் சரியா? இப்போது இவங்க ஏன் வந்து இவங்க இந்த வாஷிங்டனுக்கு கொடுக்கல அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க யூஎஸ் இதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்னென்னா யூஎஸ்ஏவோட கேபிட்டல் எதுவோ அதுக்கு வந்து எந்த ஸ்டேட்டுக்கூட கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. ஓகே ஓகே சரி, அதனால் வாஷிங்டன் டிசியும் கேட்குது, பட் ஆனால் அவங்க கொடுக்கல. பட் எதுக்கானா அந்த கேபிட்டலில் எதுவாக இருக்கோ அதுக்கு வந்து ஸ்டேட் ரெகக்னிஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே சரியா? ஓகே புரியுதா? புரியுது. ஸோ அடுத்து பாரு 16th தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று கொண்டு வராங்க, பைலட் ப்ராஜெக்டாக வருது. எங்கே அப்படின்னா இரும்பை வில்லேஜ், வன்னூர் தாலுக், விழுப்புரமில். கம்ப்ளீட்டாக அந்த வில்லேஜுக்கு வந்து சோலார் பேஸ்டில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 2.3 crore சோலார் ப்ராஜெக்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. யாருன்னா டிஎன்இஆர்சி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். அவங்க வந்து சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு அக்செப்ட் கொடுத்துட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே அது எங்கன்னா விழுப்புரமில். ஸோ சரியா, பைலட் சோலார் ப்ராஜெக்ட் விழுப்புரம். அதே போல் இந்த டெக்ஸ்டைலில் பார்த்தோம் இல்லையா, சோலார் டெக்ஸ்டைல், அது வந்து மகாராஷ்டிரா. ஓகே சரியா? ஸோ அடுத்து பாரு செகண்ட் பாயிண்ட்டு, 7.5% ரிசர்வேஷன் இஸ் அ பிரெயின் சைல்டு ஃபார் சிஎம் உடைய ஐடியா தாங்கிறாங்க. இது இந்த நீட் ரிசர்வேஷன் 7.5% வந்துச்சு இல்லையா, இது வந்து அப்போசிஷன் பார்ட்டியும் சொல்லலை, பப்ளிக்கும் ரெக்வஸ்ட் பண்ணலை, மற்றபடி உள்ள பொலிட்டிக்கல் அவங்க இதுலேயும் வந்து யாருமே சொல்லலை. இது வந்து சிஎம் உடைய அவருடைய தனிப்பட்ட இது அப்படிங்கிறாங்க. இந்த கான்செப்ட் வந்து இது அவரோட ஐடியா அப்படிங்கிறாங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் இந்த மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே சரியா? ஓகே ஸோ அடுத்து அவ்வளோதான். ஸோ இது பார்த்துட்டு நம்ம நாளைக்கு வந்து 21 பார்க்கலாம். ஓகே ஓகே புரியுதில்ல இதெல்லாம்? புரியுது புரியுது. அது லாஸ்ட் மட்டும் அது என்னது பிரெயின் சைல்டுங்கிறது எப்படி அது? ஆமாம், அது அந்த பிரெயின் சைல்டுங்கிறத அவர் எதில் சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சேலமில் நடந்த ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் அந்த மீட்டிங்கில் அவர் பேசியிருப்பார். பப்ளிக் அட்ரஸ் பண்ணும்போது அந்த மேடையில் அவர் பேசும்போது அவர் சொல்லியிருப்பார், பிரெயின் சைல்டு அப்படின்னாலே பொதுவாக என்னென்னா ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கேன், அது ஒரு பர்டிகுலர் பர்சனோட க்ரியேஷன் வச்சுக்க. இப்போ நான் வந்து ஒரு ஐடியாவை புதுசாக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து அந்த பிரெயின் சைல்டு ஆஃப் என்னோடது. அது புரியுதா? அந்த பிரெயின் சைல்டுன்றதுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஐடியா, ஒரு பர்சனோடைய ஒரு கிரியேஷன் இல்லை ஓன் ஐடியாங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதை வந்து ஏன் இந்த 7.5 ரிசர்வேஷன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, இந்த 7.5 ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இப்படி ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 7.5ங்கிறத அவர் ஃபிக்ஸ் பண்ணலை. இது வந்து அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், கலையரசன் கமிட்டி தான் 7.5%லேருந்து 10% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட்டு சிஎம் வந்து அவர் என்ன பண்ணார்னா ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. ஸோ அந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கமிட்டியை செட்டப் பண்ணுறாரு. ஏதாவது ப்ரொபோசல் கொடுங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது, இது வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரொபோசல் கொடுங்கிறாங்க. அதுக்கு கலையரசன் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 7.5லேருந்து 10% கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டா 7.5 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட டிமாண்டை வச்சோ அந்த கமிட்டி செட்டப் பண்ணல, பப்ளிக்கோட ரெக்வஸ்ட் வச்சோ கேட்கலாம். அது அவருடைய ஓன் ஐடியாங்கிற மாதிரி சொல்கிறார், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுது இல்லை? ஸோ இது பார்த்துட்டு இந்த இதில் அவ்வளோக்கா பெருசாக இன்றைக்கி டேயில் ஒன்றும் இது இல்லை, இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ் படிச்சுட்டு பாலிட்டியை மறக்காமல் அதை எடுத்து நோட்ஸ் எடுத்துக்க, அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்கானமி அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அண்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கேட்பாங்க என்ன இயர்ன்ட்டு, அது பார்த்துக்கோ. மற்றபடி எல்லாம் இன்றைக்கி ரீட் பண்ணிடு, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. சரிவா.